இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்ல ஒரு ஆராதனை காலை பொழுதுல. ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது, தேவ பிரசன்னம் நிரப்பப்படும் போது ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பார். அது விவரிக்க முடியாத ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. அது உலகம் கொடுக்குற விடுதலை இல்லை, அது ஆண்டவர் கொடுக்குற விடுதலை. ஆண்டவர் கொடுக்குற விடுதலைக்கும் உலகம் கொடுக்குற விடுதலைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதில் பிரியமானவர்களே, உங்களோட சில காரியத்தை விவரித்து உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 29:11. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை என்னோட எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க, கேட்போமாக. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறியேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. For I know the plan I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and future. Hallelujah. Plans to prosper. உன்னுடைய வாழ்வாதாரத்தில் செழிப்பை உண்டாக்குகிற வழிகளை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் நமக்கு உறுதியளிக்கிறார். அல்லேலூயா. யாருக்கு செழிப்பு வேண்டாம்? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் செழிப்பு என்று சொல்லும் போது விரும்புகிற ஒரு காரியம். Everyone they want to be prosper in whatever they are doing. எந்த வேலை செய்தாலும் நான் செழிப்பு அடைய வேண்டும், நான் செழிப்பாய் வர வேண்டும். திட்டம் போடுவாங்க. இந்த நாள் இதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் நான் செழிப்பாய் வளர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பேன். எல்லாருக்கும் அந்த செழிப்பு தேவையாக இருக்குது. Everyone they need the prosper in their life, but they never give the plan to God. Hallelujah. Number one, they never give the plan to God. Number two, they never follow the plan that God has put in their life. முதலாவது தேவனுடைய திட்டத்துக்கு, அல்லேலூயா, தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கல. இரண்டாவது, தேவனுடைய திட்டத்துக்கு வழிநடத்தலுக்குள்ளாக கொடுக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருப்பாரு. நீங்கள் இல்லை ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிக்கிறது, நீங்கள் இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்னு சொல்லுகிறது. அதுதான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நான் செழிப்பு அடைய வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் அறிய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில் திட்டத்தை வைத்திருக்கிறார் சொன்னால், அவருடைய திட்டத்தில் நான் நடக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை முடிவு செழிப்பாய் மாறுவது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல எல்லாரும் வாழ்க்கையிலும் நிறைய திட்டங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் செழிப்பை காண முடியாத காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தாக்க, தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளாய் என்னை அர்ப்பணிக்கவில்லை. We never sacrifice or never give ourselves to the plan of God. ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த திட்டத்தை நடக்கும் போது கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது, முடியல, பரவாயில்ல, நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க என்ற காரியத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவரே, உன்னுடைய வாழ்க்கையில் மகா செழிப்பு உண்டாக்குற நாட்கள் ஒன்று வரப்போகுது. அந்த நாட்களுக்கு நீ காத்திருந்த, அந்த நாட்களுக்கு நீ போராடின, அந்த திட்டத்தை நீ நிறைய போட்ட, ஆனா எதுவும் பார்க்க நீ நினைக்கிறியா? இல்லப்பா, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். அந்த திட்டத்தை நீ பின்படுத்தும் போது, அந்த திட்டத்துக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது, அந்த திட்டத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது உன்னுடைய முடிவு செழிப்பு. யாரும் காணாதவைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த எரேமியா 29:11 நீங்கள் வாசிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீங்கள் கேட்டீங்க. அல்லேலூயா. பாபிலோனால நெருக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவளுடைய நிலை மிக படு மோசமாக இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கும் போது எரேமியா மூலமாக இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இந்த ஜனங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் வருதுன்னு சொன்னாக்க, இந்த ஜனங்க இவ்வளோ நாள் காத்திருந்து, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ யுத்தம், இவ்வளோ சண்டை எல்லாம் நடந்தும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த அந்த பொறுமையை இழந்து விட்டார்கள்.
they lost their patience. Hallelujah. அந்த பொறுமையை இழந்த பிறகு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பரவாயில்ல மறுபடியும் நம்மளோட ஊருக்கே நம்ம போயிடுவோம். ஹல்லேலூயா. Let us go back to our country, our own place. Hallelujah. இந்த திட்டத்தை அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிற நேரத்தில் தான் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. நான் உனக்கு செழிப்பான திட்டத்தை வைத்திருக்கேன். ஹல்லேலூயா. வேடிக்கையா இருக்கும், சில பேருக்கு அது வேடிக்கையா இருக்கும். ஏன் தெரியுமா? நான் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறேன், நான் எப்படியாப்பட்ட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறேன், நான் எப்படியாப்பட்ட ஒரு வேதனையில் இருக்கிறேன், செழிப்பு வரும்னு சொல்லி திட்டம் சொல்கிறீங்களே, எந்த வகை நியாயம்? என்னை பார்த்தாக்க உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்படிலாம் கேட்க தோணும். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு திட்டத்தை வைத்தார்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தி முடிக்கிற அளவுக்கு அவனை விட மாட்டார். அல்லேலூயா. அதை செய்வார். காத்திருக்க சொல்ற காரணம் எதுக்குன்னா, நீ காத்திருக்கும் போது நீ புதுப்பிக்கிற பலத்தை பெற்றுக்கொள்வ. நீ காத்திருக்கும் போது நீ என்ன செய்வ? அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு யாருக்குமே அனுபவம் வேணாம், காத்திருக்கிறது வேணாம். எது எடுத்தாலும் உடனே இன்னைக்கு ஜெபிச்சா அடுத்த செகண்ட் எனக்கு கிடைக்கணும், எனக்கு இன்னைக்கு வேணும், இப்போ வேணும், இந்த நிமிஷம் வேணும். காத்திருக்கிறதுல யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. காத்திருக்க முடியாதவன் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற செழிப்பை காண முடியாது. காத்திருக்கிறவன் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற செழிப்பை காண முடியும். அல்லேலூயா. அதான் வித்தியாசம். நீங்க காத்திருக்கும் போது தேவனுடைய திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன். நீங்க நிறைய பேர் என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன்னு வாயில சொல்றோம் தவிர செயல்பாடுக்குள்ள இல்லை. ஒரு நிலை வந்துட்டா, ஒரு கஷ்டம் வந்துட்டா அந்த வார்த்தை எங்கே போச்சு, உச்சரிப்பின் வார்த்தை எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க நாங்கள் செய்கிறோன்னு சொன்ன அந்த வாக்கியம், அந்த வார்த்தையும் வார்த்தையிலும் வந்தது இல்லவா, உனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது எங்கே போயிடும்னு தெரியாது. ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. உங்கள் பலத்தில், உங்கள் தாளத்தில், உங்கள் பணத்தில், உங்களோட அதிகாரத்தில் அதை எல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று ஒரு திட்டம் போட்டு, ஒரு பிளானை போட்டு நம்ம செழிப்பை கண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போவீங்க. ஆனால் அது முடிவில் என்ன கொண்டு வரும்னா, தீமைக்கென்று காரியத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க நான் போட்ட பிளான் மிஸ்ஸே ஆகாது. என்னது? நான் போட்ட பிளானு மிஸ் ஆகாது. நான் சொல்கிறேன், நீ போட்ட பிளான் மிஸ் ஆகாதுன்னு உனக்கு எவ்வளோ நிச்சயமாக தெரியுமோ, அதே போல் ஆண்டவர் போட்ட பிளான் என்றைக்குமே மிஸ் ஆனதே இல்லை. சொன்னதை செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தை வந்தவோடு இந்த ஜனங்கள் வீடு திரும்புவதை காரியத்தை என்ன செய்தாங்க? நிறுத்திவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாங்க. They start to listen to the word that came from Jeremiah. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். அந்த திட்டம் அழிவுக்கல்ல, தீமைக்கல்ல, ஒரு நம்பிக்கைக்கும் ஒரு எதிர்காலத்துக்கும் ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். செழிப்பு உண்டாகும். இந்த காரியத்தை சொல்லும் போது, இந்த ஜனங்களுக்கு விவரிக்கிற காரியம் செயல்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருங்க. அல்லேலூயா. இப்ப எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருங்க. எந்த இடத்தில் நெருக்கப்பட்டு இருக்கிறீங்களோ பரவாயில்ல, நீ கொஞ்ச நாள் அங்கே இரு. அல்லேலூயா. எவ்வளோ நாள் தெரியுமா? 70 வருஷம் எடுத்துச்சு. 7 நாள் இல்லை, 7 நிமிஷம் இல்லை, 70 வருஷம் எடுத்துச்சு. அல்லேலூயா. அப்போ அவங்க ஆண்டவரோட குரலை கேட்டு எத்தனை வருஷம் காத்திருக்கிறாங்க? 70 வருஷம் காத்திருந்தாங்க. ஆண்டவர் செழிப்பை உண்டாக்குன்னு சொன்னாரே, நாங்கள் காத்திருக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேரோட விசுவாசம் துவண்டு போயிருக்கும்? எத்தனை பேர் உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தருக்குள்ள இருந்திருப்பாங்க? அல்லேலூயா. அவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க இருக்கிற இடத்துல இருங்க, இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருங்க. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தம் பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்ல நீ இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்ச நாள் இருப்பா. ஆண்டோட கொஞ்ச நாள் எவ்வளோ நாள்? இங்க 70 வருஷம். கொஞ்ச நாள். நம்ம என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கொஞ்சம் லேட் ஆகிட்ட நம்ம என்ன செய்வோம்? உடனே கோவம் அடைஞ்சிரும். என்ன கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரீங்க. அல்லேலூயா. இங்கே கொஞ்ச நேரம் சொல்லி 70 வருஷம் காத்திருந்தாங்க. ஆமென். அந்த பொறுமையை கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார். உன்னோட பொறுமையை கர்த்தர் கவனிக்கிறார். ஏன்னா பொறுமை என்று சொல்லும் போது ஆவியின் கனி. அல்லேலூயா. ஆவியின் கனி உனக்கு இருக்குதா இல்லையானா அங்கே தான் உனக்கு டெஸ்ட் நடக்கும். நீ பொறுமையாக இருக்கிறியா? புடுக்குன்னு கோவம் வருதா?
ஏன்னா பொறுமையா இருக்கிறவனுடைய நிலை எப்படி இருக்குமா, நிதானத்தோட, ஞானத்தோட, பொறுமையோட காரியத்தை கையாள ஆரம்பிப்பான். கோபப்படுறவனோட நிலை எப்படி இருக்குமா, எடுத்துமா கவுத்துமா என்று முடிவை எடுத்து பின்னால உட்காந்து அழுவான், ஐயா நம்ம எடுத்து தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம். சில நேரத்தில் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் உண்டாகாது. ஆனா பொறுமையாய் காத்திருக்கும் போது உன் நீதியின் வெளிச்சத்தை கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். சூரியனோட வெளிச்சத்தை எப்படி அடக்க முடியாதோ அதே போல ஆண்டவருடைய திட்டம் உன் மேல வைத்தாருன்னா அந்த வெளிச்சத்தை யாராலும் மூடி மறைக்க முடியாது. அல்லேலூயா. யாராவது சூரியத்தோட வெளிச்சத்தை மறைத்து மூட முடியுமா? வீட்டில் லைட் பண்ற மாதிரி அதோட வெளிச்சம் எப்படி பிரகாசமாய் எரிகிறதோ அதே போல தேவனுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். அதை யாராலும் மாற்ற முடியாது. இருள் அடைந்திருக்கிற உலகத்துக்கு சூரியனோட வெளிச்சம் வந்த உடனே வெளிச்சம் காணுகுதல்லவா, அதே போலதான் இருள் அடைந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரகாசம் திட்டம் உள்ள வந்துருச்சுன்னா அந்த திட்டம் கடைசி வரைக்கும் செயல்பாடுக்குள்ள போய் முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து சொல்றாரு, அங்கே இருந்து வீடுகளை கட்டுங்க. நல்லா கவனம் சொல்லுங்க. நான் இருக்கிற இடம் ஆபத்தா இருக்கிற நிலம், போர் நடந்து கொண்டிருக்கிற நேரம், அல்லையா, நெருக்கம் உண்டாக்குற நேரம், என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்குது. அரசாங்கம் எங்களுக்கு ஒழிச்சு எங்களோட இல்லை, எங்களை எப்படிலாம் கொல்ல செய்ய முடியும், எங்களை எப்படிலாம் துன்பப்படுத்த முடியுமோ அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அங்கே இருந்து வீடை கட்டு. Build your homes. Hallelujah. உன் வீடுகளை கட்டு, தோட்டங்களை நாட்டு வை, விவசாயத்தை ஏறிடு. எந்த இடத்துல யுத்தம் நடக்குது, நெருக்கம் நடக்குது, அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் அதை செயல்படுத்தும் போது அந்த இடம் என்ன ஆகுது, அந்த வனாந்தரமாய் இருக்கிற யுத்தம் நடந்த இடம் என்ன ஆகுது, உங்கள் மூலமாய் செழிப்பு உண்டாக ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்கு செழிப்பை உண்டாக்க. அப்ப ஆண்டவர் உன் மூலமாய் ஒரு செழிப்பை உண்டாக்குற காரியத்தை செய்ய விரும்புகிறார். அந்த இடம் உதாசீனப்படுத்தின இடமா இருக்கலாம், அந்த இடம் உன்னை அவமானப்படுத்தின இடமா இருக்கலாம், அந்த இடம் உன்னை நெருக்கம் கொண்டு வந்து உன்னை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா நீ அந்த இடத்துல வீடை கட்டு, தோட்டங்களை நாட்டு வை, விவசாயத்தை ஏறிடு, இடத்தை செழிப்பாய் மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பங்களை கட்டு, raise families. அல்லேலூயா. குடும்பங்களை கட்டு. 3 காரியங்கள் ஆண்டவர் அங்க ஆலோசனை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வீடுகளை கட்டு, தோட்டங்களை நாட்டு, விவசாயம் பண்ணு, 3வது குடும்பங்களை கட்டு. எந்த இடத்துல புண்ணியமே இல்லை, இந்த இடம் வா மறுபடியும் நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். தேவ வார்த்தை இப்படியாக வருகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய நிலை அப்படிதான். இருக்கிற நிலையில் ஒன்றுமே இருக்காது. ஆண்டவர் சொல்வார் கட்டுன்னு, கட்டு தான் ஆகணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய குரலை கேட்குறவன் என்ன செய்வான், கட்ட சொன்னாரு நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த இடத்துல ஒன்றும் இருக்காது, உனக்கு சப்போர்ட் பண்ணவோ, உனக்கு உதவியாக இருக்கிறதுக்கோ, உன்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இருக்காது. ஆனால் கட்டுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 2வது செழிப்பை உண்டாக்குன்றார். தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது செழிப்பு என்ற காரியங்களை கர்த்தர் நம்ம மேல வைக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. மலர் பார்த்துருக்கீங்களா? அப்படியே தோண்டு போய் கிடக்கும், பூ வந்து அப்படியே தோண்டு போய் கிடக்கும். நல்லா தண்ணி ஊற்றுறீங்கன்னா அந்த மலர் பூ எப்படி இருக்கும், நல்லா அழகாக தளர்ந்து போய் நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம தொங்கி போய் நொயின்னு இப்படி வந்து நிற்கிறோம். ஆண்டவரோட ஜீவ தண்ணீரை ஊற்றும் போது நம்ம யாவரும் அழகாக அந்த மலர்களை போல செழிப்பாய் நம் காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப காரியத்தை ஆண்டவர் நம்மளோட பேசி கொண்டு இருக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த 3 காரியம் தேவையில்லை, இப்போ இந்த நிலை வந்து இது அவசியமா, இப்படிலாம் நம்ம கேட்போம். இது வேணுமா, என்னத்துக்கு, இங்கே தான் இப்படி இருக்குத, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே போய் வீடு கட்ட சொல்கிறீங்களே, கட்ட சொன்னால் கட்டு. அல்லேலூயா. கேள்வி கேட்காத. ரொம்ப கேள்வி கேட்குறனாக நீ ஆண்டோட பிளானுக்கு நீ ஃபாலோ பண்ணவே இல்லை, நீ உன்னோட பிளானை தான் ஃபாலோ பண்ண பார்க்குற. அப்புறம் எப்படிப்பா உன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும்? When God make a plan, you just follow. Hallelujah. Hallelujah. Don't interrupt with the plan that God has given into you.
When God say go, you go. When God say build, you build. When God say come, you come. When God say wait, you wait. Hallelujah. When you do all these things, that these things will show that you are 100% following the plans of God. Hallelujah. இதெல்லாம் சொல்லி நீங்கள் கீழ்ப்படுது நடக்கும் போது நீங்கள் என்ன காமிக்கிறீங்கன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு பார்த்துக்க நிறைய பேர் சொவிப்பாங்க ஆரம்பிக்க, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தமே ஆகட்டும். உண்மையா அவருடைய சித்தம் ஆகட்டும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கிறோமா? நீ நிறைய பேர் வாழ சொல்லுவோம், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும். அவருடைய சித்தத்துக்கு எத்தனை பேருங்க ஒப்பு கொடுத்து நடக்கிறோம்? ஒப்பு கொடுத்து நடக்கும் போது தான் தேவ திட்டம் என்ன என்று நாம் அறிய முடியும். அல்லேலூயா. புயல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடலுக்கு போக மாட்டேன். அது உலகம் காமிக்கிற ஒரு காரியம். வாழ்வாதாரத்தில் புயல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு காரியத்தை செயல்படுத்துன்னு சொல்லுவார் ஆண்டவர், நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அது செஞ்சால் என்ன ஆகும், புயல் அடிக்கும். கடலில் புயல் காற்று அடித்தா நீங்கள் போவீங்களா? அவளுக்கு ஒரு வார்னிங் வெளியாக்கிடுவாங்களே, கடலுக்கு யாரும் போகாதீங்க புயல் காற்று அடிக்குதுன்னு ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்களே, ஆமாம் இல்லையா? அந்த எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. மனுஷன் கொடுக்குற எச்சரிக்கை சத்தத்துக்கு உன்னால் கீழ்ப்படிய முடியுது. வானத்தையும் பூமியையும் படைத்தவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு, புயல் அடிக்கிட்டோம்ப்பா, புயலுக்கு நடுவில் உன்னோட படகுல நான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன் போ சொல்கிறாரு. அதுக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன்னா புயல் உன்னை கவுத்துறோன்னு, புயலில் நீ செத்து போயிருப்பேன்னு உனக்கு ஒரு பயம். புயல் என்ன பண்ணிடும், உன்னை கடலில் திருப்பி போட்டுருன்னு உனக்கு பயம். அதே படகுல தான் இருக்கிறேன். யாருக்கு அதிகாரம் இருக்குது இந்த படகை திருப்பி போடுவதற்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். என்ன மாதிரி காற்று அடித்தாலும் தேவ திட்டம் என்னது? பிரியமானவர்களே, அந்த ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போறார் படகுல, ஆமாவா இல்லையா? அந்த ஜனங்கள் படகுல போகும்போது அவர்கள் யாருமே திட்டம் போடல இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும்னு. அவங்களுக்கு அந்த நோக்கமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மீனவர்களை கூப்பிட்டு எல்லாரையும் கூட வாங்க, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகணும். தட்ஸ் காட்ஸ் பிளான். அல்லேலூயா. ஆண்டவரோட திட்டம். எல்லாரும் நினைக்கிறோம் ஆண்டவரோட திட்டம் எப்படி இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இருக்கும் என்று. இல்லப்பா, பாடுகளுக்கு மத்தியிலே ரோஜா செடி இருக்குல்ல, ரோஜா செடி, அல்லேலூயா, அதை பார்க்க எவ்வளோ அழகா இருக்குது. ஆனால் அதோட காம்பல பாருங்க முக்கால்வாசி முள்ளுகள் நிறையா இருக்கும், ஆமாவா இல்லையா? முட்களுக்கு நடுவில் தான ரோஜா செடி மலர்ந்து அழகை கொடுக்குமானால், கிறிஸ்து நம்மோட இருக்கும் போது பாடுகளுக்கு நடுவிலே என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மையை வைத்திருக்கிறார். ஆமென். அவர் சும்மா ஒன்று தெரிஞ்சுக்கொள்ள. God doesn't just know you just like that. அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு, உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இவ்வுலகத்தில் நீங்கள் என்னை நேசிக்கிறபடியினால, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறபடினால இந்த உலகத்தில் உங்களை எல்லாரும் வெறுப்பார்கள். எல்லாரும் உங்களை நேசிப்பார்னு ஆண்டு சொல்லல. நம்மகிட்ட என்ன ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் உன்னை வெறுப்பார்கள், ஆனால் நீ என்ன தெரியுமா செய்ய, எல்லாரையும் நேசி. எப்படி கற்றுக் கொடுக்குறாரு? எல்லாரும் உன்னை வெறுப்பார்கள், எல்லாரும் உன்னை வேணான்னு சொல்லுவாங்க, நீ மட்டும் என்ன செய்ய, எல்லாரையும் நேசி. உன் எதிரியாளியை கூட நீ நேசி. என்னைக்காவது ஒரு நாள் அவன் வருவான், அடிபட்டு வருவான், அவனை ஏற்றுக்கோ. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் நான் ஒரு திட்டம் வச்சிருப்பேன். சில பேர் நம்மளுக்கு எதிரி ஆகிட்டாங்கனாக்கா உடனே அவங்கள திரும்பி பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். பார்த்தா மூஞ்ச திருப்பிக்கிறது என்ன? அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த எதிரி தான் அவனுக்கு வந்து உதவி செய்வான். தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. நம்ம என்ன நினைப்போம், உதவி நேரத்தில் நம்மளுக்கு யாரும் உதவல, ஆனால் எனக்கு பகையாளியாக இருக்கிறவனே எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போறானே. அல்லேலூயா. அதை நினச்சி சில பேர் வேதனைப்படுவாங்க, சில பேர் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. என் வயிறு நிறைஞ்சா சரி, அந்த நேரத்தில் எனக்கு ஆபத்தில் அவங்க யோசிச்சாங்க, ஓகே ரைட், அவ்வளோதான். அதுக்காகட்டு நீ எக்கடு போன்னு. சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி தனக்கு வேண்ட நேரத்தில் என்ன செய்வாங்க, நடித்து ஏமாற்றி ஜனங்களை வசியப்படுத்தி தன் பக்கம் இழுத்து கொள்ளணும்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், எது உண்மை எது பொய் என்று.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய அந்த அந்த வாக்குத்தத்தம் இந்த ஜனங்களுக்கு எப்படி வருதுன்னா, அங்கே இரு, அங்கே குடி உரிமையை கட்டு, அங்கே செழிப்பை கட்டு, அங்கே குடும்பங்களை கட்டு, பெருக செய்யும் குடும்பத்தை, ஜனத்தொகையை பெருக செய்யுங்கப்பா. எந்த இடத்துல, எந்த இடம் நெருக்கமா இருக்குதோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார். நம்மளுடைய வாழ்க்கையில நெருக்கம் இருக்குமானால் ஆண்டவர் சொல்றதுதான், அங்கே இரு. ஏற்ற நேரத்தில் நான் உன் கரங்களை பிடித்து உன்னை நான் நடத்துவேன். நான் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வர வரைக்கும் நீ பேசாம சத்தம் இல்லாம அங்கே இரு. ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னா, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தாளந்து இருக்குது, எனக்கு அனுபவம் இருக்குது, பரவாயில்ல நான் நடக்கிறேன், அப்புறம் ஆண்டவர் வரட்டும். அது காட்ஸோட பிளான் இல்லை. தட்ஸ் நாட் த பிளான் ஆஃப் காட். இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா, பிறந்து வளர்ந்து எல்லா பிள்ளைங்களும் படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, படித்தா நல்ல வேலை. என்னது படித்தா இல்லை, நான் சொல்லவே இல்லையே. மறுதளிக்க முடியுமாங்க? படித்தா நல்ல வேலை தான். யார் இல்லைன்னு சொன்னா? ஆமாவா இல்லையா? படிப்போட அறிவு உனக்கு இருந்து என்ன புண்ணியம், தேவனுடைய ஞானம் இல்லை என்றால். கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா, இந்த உலகத்தில் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன புண்ணியம்? அவளுக்கு கேட்கிறாள்ல. அல்லேலூயா. லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இவ்வுலகத்தில் எல்லாமே லாபம் உனக்கு வந்து இருந்தாலும் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் இல்லைன்னா என்ன பயன்? புண்ணியம் இல்லைங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதுதான் நினைக்கிறாங்க. சமுதாயத்தில் நான் ஒரு ஒரு செழிப்புள்ளவனாய் நான் வர வேண்டும். அல்லேலூயா. போட்டி, இந்த செழிப்புக்காக போட்டி. பிரியமானவர்களே, இந்த செழிப்பு அடைவதற்கு போட்டி போடுறாங்கன்னு சொன்னல. இந்த போட்டிக்கு நடுவில் பொறாமை, இந்த போட்டிக்கு நடுவில் பகை, இந்த போட்டிக்கு நடுவில் எவன் எப்ப கவுக்கலான்னு சொல்லுகிற எண்ணம். நீ அடையிற செழிப்புக்குள்ள இவ்வளோ அசிங்கமான காரியங்கள் அடங்கி இருக்குது. ஆனா தேவனுடைய செழிப்புக்குள்ளாக இது இல்லப்பா. தேவனுடைய செழிப்புக்குள் சமாதானம் உண்டு, தேவனுடைய செழிப்பு நன்மை உண்டு, தேவனுடைய செழிப்பு நற்குணமாய் மாறுவதற்கு காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. உலகத்தோட செழிப்புக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற செழிப்புக்கும் வித்தியாசங்கள் உண்டு ஐயா. உலகம் கொடுக்கிற செழிப்பில் நான் சொல்லல, சகல விதமான தீமையும் அடங்கி இருக்கும். அப்பதான் நீ செழிப்பை பார்ப்ப. அந்த உலகம் கொடுக்கிற செழிப்புல பொய் நிறைய இருக்கும். நிறைய இடத்துல பொய் பேசுவீங்க. அந்த செழிப்பின் வாழ்க்கை அடைவதற்கு என்னென்ன பொய் பேச முடியுமோ அவ்வளவும் பேசுவோம். வேதம் சொல்லுகிறது, பொய் பேசுகிறது பாவம் என்று. நீதிமொழி 19:9 சொல்லுது, பொய் பேசுகிறவன் நாசமடைவான் சொல்லுது. வசனம் பொய் இல்லையா? ஆகின அவன் செழிப்பை காணும் போது நாசமாய் போகிறதுக்கு அவனே வலியுறுத்தியா இருக்கிறான். ஆனா தேவனுடைய செழிப்புல, when the prosper that comes from God, it brings peace. Hallelujah. It brings well-being. நல்ல வாழ்வை அந்த செழிப்பு நமக்கு உண்டாக்கும். அதுதான் தேவனுடைய செழிப்பு. அப்ப தேவனுடைய செழிப்பு வேணுமா, இல்ல உலகத்தோட செழிப்பு வேணுமா? உலகத்தோட செழிப்பு 10 பேரை மெச்சிக்கொள்ளுகிற செழிப்பு தான் வாழ்க்கையில இருக்கும். எல்லாரும் அவங்கள பத்தி பேசுவாங்க. அவங்கள பாத்தியா எப்படி வாழ்றாங்கன்னு, அவங்கள பாத்தியா எப்படி இருக்கிறாங்கன்னு, பாரு எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, பாரு எவ்வளோ வசதியா இருக்கிறாங்க, பாரு பாரு பாரு. கண்ணாடிக்கு இங்கிட்ட இருந்து பார்த்தா பாரு பாரு தான். கண்ணாடிக்கு தாண்டி போய் அந்த வாழ்க்கையில் போய் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன கஷ்டப்படுறான்னு. அல்லையா. உலகத்தில் நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆஸ்தி உள்ளவனா இருக்கலாம், நிம்மதி என்பது தேவன் மூலமாக மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீ காரியத்தை திட்டம் போட்டு வாழ்க்கையில மேலே கொண்டு வரணும் நீ நினைக்கலாம். ஆனால் உன் திட்டம் தேவனுடைய திட்டம் இல்லை என்றால் நீங்கள் செழிப்பை காண முடியாது.
அல்லேலூயா. சில பேர் ஏட்டிக்கு பற்றி சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நல்லா வசதியாக இருக்கிறேன். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கிற வசதி நிலை இல்லாத ஒரு வசதி, ஒரு நாள் அது சரிந்து போய்விடும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், no matter how much you are called as a millionaire, அல்லேலூயா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், no matter how much money you have, your place is only in the 6 feet. 6 அடி நிலத்துல தான் உன்னோட கடைசி இடம். நீ சம்பாதிச்சதுக்கு எதுவுமே உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போயிருவியா? எல்லாத்தையும் நகை நட்டு ஆஸ்தி எல்லாத்தையும் அந்த 6 அடி குழிக்கு எடுத்து போயிருவியா? இல்லையே. என்ன நீ ஆடுனாலும் கடைசியாக 6 அடி குழி ஒன்று காத்திருக்கு, மறந்துடாத. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இருக்கிறதே மற்றவங்களுக்கும் கொடுங்க. Share to people if you have extra, right? உங்கள் மனதை சரியாக வைங்க, செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். இந்த உலகம் என்ன திறமை செழிப்பு எதிர்பார்க்குது? ஆஸ்தி செழிப்பு, அந்தஸ்தில் செழிப்பு. அல்லேலூயா. இந்த காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்து செழிப்பை ஓடி திட்டம் போடுறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு செழிப்பை வச்சு என்ன தெரியுமா? சமாதானத்தில் செழிப்பு, சந்தோஷத்தில் செழிப்பு, நற்குணத்தில் இருக்கிற ஒரு காரியத்தில் இருக்கிற செழிப்பு. அல்லேலூயா. வல்லமையாய் நடத்துவதற்கு ஒரு செழிப்பு. நீ நடக்கிற இடமெல்லாம் தேவனுக்கு சொந்தமாகிற ஒரு செழிப்பு. நீ போகிற இடமெல்லாம் உன் மேலே இருக்கிற அந்த அனல் மற்றவர்களை பற்றி எறிகிற கொண்டு வருகிற செழிப்பு. நீ கை நீட்டுகிற இடத்துல எல்லாம் சுகமளிக்கிற ஒரு செழிப்பு. அல்லேலூயா. எந்த செழிப்பு உங்களுக்கு வேண்டும்? சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் இருக்கிற நிலையில நான் இருக்கிறேன். நான் சொல்லட்டா, அவன் இன்னைக்கு இப்படி தான் சொல்லுவான், நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் சொல்லுவான், நீ இன்னும் 3 மாதத்துக்கு சாவ போற அப்படின்னு. எங்க வந்து நிற்பான்? எங்க வந்து நிற்பான்? நீ தான் சொன்ன ஆஸ்தி எனக்கு இது போதும், அது எனக்கு தேவையில்லைன்னு. தேவனுடைய செழிப்பு தான் உன்னை சுகப்படுத்தும், உன்னை சுகத்தோடு பத்திரமாய் பாதுகாக்கும். அல்லேலூயா. உன் போக்கிலையும் வரத்திலையும் அவருடைய செழிப்போட திட்டம் இருக்குமானால் அந்த செழிப்பின் திட்டத்துக்குள் பாதுகாப்பு உண்டாக்கப்பட்டிருக்கும். அதுல எது நீ தப்பவே முடியாது. கர்த்தருடைய அப்படியே கண்மணி போல பாதுகாப்பார். என் பிள்ளை எனக்காக நிற்கிறான், நான் என் பிள்ளைக்காக நிற்பேன். நீங்க அழுகிறது தேவனுக்கு தெரியாதா? நீங்க வேதனைப்படுறது தேவனுக்கு தெரியாதா? நீங்க கஷ்டப்படுறது தேவனுக்கு தெரியாதா? சகலத்தையும் அறிந்திருக்கிறவர் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமை உடைய தேவன், நீங்கள் தாயின் கருவில் உருவாக்கப்படுற நாள் முதல் இன்று வரைக்கும் இன்ச்சா இல்லையா எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு செழிப்பின் திட்டத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த விட்டுட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற செழிப்பு ஓடுங்க. நிறைய பேர் உலகத்தின் திட்டத்தின் செழிப்பில் ஓட பார்க்குறோம். அல்லேலூயா. இந்த உலகம் டிராமா போடுறதுல ஒன்றா நம்பர், டெலிமூவி செஞ்சாக்க இந்த உலகம் ஒன்றா நம்பர். அடிச்சுக்கவே முடியாது. இதோட நடிப்புக்கும் அதுக்கு தாளந்துக்கும் வாய்ப்பே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு விசித்திரமான நடிகர்கள் இந்த உலகத்தில். கடவுளே வேணான்னு சொல்றவன் தனக்கு நெருக்கடி வந்து உயிர் விடுற நேரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னுவான். அப்படியே பல்ட்டி அடிச்சிருவான். இது ஆண்டவருக்கு தெரியாது. கருவில உருவாக்கும் போது கர்த்தருக்கு தெரியாது இது என்ன பண்ணோன்னு. இவன் என்ன பண்ணுவான்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை மட்டும் கோடீஸ்வரனா மாத்திட்டா நான் இதை செய்வேன், நான் அதை செய்வேன்னு ஆக்கிட்டார்னு வச்சுக்கோங்க, சர்ச்சு கூட வர மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். நடை உடை பேச்சு பாவனை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். கோடீஸ்வரன் ஆயிட்டா அவனுக்குள்ள இருக்க தாழ்மை மாறும். பரம்பரை கோடீஸ்வரனுக்கும் சரியா அப்ப முப்பாட்டை சேர்த்து வச்ச கோடீஸ்வர பிள்ளைகளுக்கும் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிறானே வித்தியாசம் நிறையா இருக்கும். பரம்பரையா கோடீஸ்வரனா இருக்கிறவன் கூட சில நேரத்தில் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ரொம்ப என்ன செய்ய மாட்டாங்க, பந்தா காமிக்கிறதுலாம் இருக்காது. இல்லை திடீர்னு ஒரு பணக்காரன் ஆயிடுறானே, அவன் பண்ணுற லூட்டி இருக்குது, ஐயோ யோ 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 எரிச்சலை உண்டாக்கும்.
பேச்சு மாறும். அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறது. உன் செழிப்பு நிரந்தரமானதல்ல. ஆனால் தேவனிடத்தில் உண்டாக்குற செழிப்பு நிரந்தரமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை எரேமியா மூலமாய் சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த சீசன் முடிஞ்ச உடனே உங்களை நான் மறுபடியும் புதுப்பிப்பேன். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இருக்கிற நிலை நான் அறிந்திருக்கிறேன், நீ கஷ்டப்படுறியே அதை நான் புரிஞ்சிருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்க அதையும் நான் தெரிஞ்சிருக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் நான் போட்ட திட்டத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்குமானால் நான் உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிப்பலை செய்கிற காரியத்தை செய்வேன். ரெஸ்டோரேஷன்ஸ், அதான் செழிப்பு. ஆண்டோட செழிப்பு நம் வாழ்க்கையில் செய்கிறார் சொன்னால் புதுப்பிப்பு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய செழிப்புக்குள்ளாக இருக்கிற பலன். இன்னைக்கு அந்த பலத்தை நாடி தான் நாம் ஒவ்வொருத்தரும் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரியமான சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, எனக்கெல்லாம் இப்படி தான் போல, நான் கடைசி வரைக்கும் இப்படி தான் போல இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க பார்த்தீங்களா? அந்த முடிவில் துவக்கத்தை ஆரம்பிக்கிறது ஆண்டவர். அங்கேருந்து ஆரம்பிப்பார். சில பேர் சொல்லுவாங்க, வாய்ப்பே இல்லைங்க, என்னென்னமோ பண்ணிட்டேங்க, எங்கெங்கோ போயிட்டேங்க, என்னென்னமோ திட்டம் போட்டேங்க, எனக்கு இருந்த தாளந்து பணம் எல்லாத்தையும் நான் போட்டு செஞ்சுட்டேன். கர்த்தரோட திட்டமா? You may say to the people, I have done everything, I have give everything. ஒரு நன்மையான காரியத்தை என் வாழ்க்கையில் நான் பார்க்க முடியலையே. The question is that God's plan? If you follow God's plan, it will be seen as a difficult way, but is in the end God has prepared a prosper life for everyone who trusts Him. Hallelujah. ஆண்டவருடைய திட்டமாக இருக்குமானால், அந்த திட்டத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து முழுமையாய் நடக்குமானால், உங்களுக்கு ஆண்டவர் செழிப்பின் காரியத்தை இறுதியில் வைத்திருக்கிறார். அவமானம் வரும். இந்த ஜனங்க அந்த பாபிலோனில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்பாங்க, அடித்து என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. யுத்தம் நடக்குதுல்ல, என்னென்ன பண்ணியிருப்பாங்க, அவமானம் கேள்வி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எங்கே அவங்க ஆண்டவர், என்னமோ சொன்னேன், இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன், என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க. ஆமாவாலியா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த வேதனையை பட்டு கொண்டிருக்க ஜனங்களுக்கு, சரி உங்கள் தேசத்துக்கு திரும்பி வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாம் தானே, ஆனால் கூப்பிடலையே, அங்கேயே இருன்றாரு. அப்புறம் என்ன தெரியுமா, 4வது காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. நான் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் யார் என்று உன் எதிரி அறிய வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நீ அங்கே தான் இருக்கணும். You know who I am, right? But your enemy does not know who am I. So stay there. Wait. Hallelujah. Wait till the prosper of God fill everyone's life, and they will see what is happening in your life, and you will be the testimony for God. தேவனுடைய செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் போது, பாபிலோனில் இருக்கிற ஜனங்கள் அதை கண்டு என்ன செய்வார்கள், ஆச்சரியம் அடைவார்கள். அல்லேலூயா. அந்த ஆச்சரியம் எப்படி உண்டாகுமானால், தேவனுடைய செழிப்பின் மூலமாக தான் உண்டாக்கிருக்கு என்று சொல்லப்பட்டு, நீங்கள் யாவரும் சாட்சி உள்ளவர்களாக எனக்காக நிலை நிற்பீர்கள். எவ்வளோ அழகாக ஆண்டவர் காரியத்தை செய்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, எங்கங்க 10 வருஷமா ஜெபிக்கிறேங்க, கஷ்டம் தீர்ந்த பாட்டு காணுங்க. கஷ்டம் தீர்ந்த பாட்டு காணும், கடை முடிஞ்ச பாட்டை காணும். எவ்வளோ நீ சம்பாதிச்சாலும், எவ்வளோ உங்ககிட்ட சொத்து இருந்தாலும் அது பத்தாது. அதான் உலகம். அல்லேலூயா. No matter how much you earn every month, it's not enough for you. அல்லேலூயா. உனக்கு போதுமானதை ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார்.
அவருடைய பிரசனம், அவருடைய திட்டம், அவருடைய சமாதானம், அவருடைய செழிப்பு, அவருடைய ஆசீர்வாதம், அதை தேடு. இந்த உலகத்தில் இருந்து செழிப்பை தேறியா? போதுமான அளவை செழிப்பை தேடுங்கப்பா. போதும், சேர்த்து வச்சுக்கிட்டு ஓடணும்னு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஆகிய ஆண்டவருடைய செழிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் காணப்படும். எப்பொழுது? அவருடைய திட்டத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கும் போது. அல்லேலூயா. இந்த காலை பொழுதுல உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்கு தெரியும் என்ன மாதிரி திட்டத்தை ஆண்டவர் வைக்கிறார் என்று. உங்கள் வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதமான திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் தேவ சித்தத்தின்படி செயல்படுத்த வேண்டும் சொன்னால் என்ன செய்யணும்? அவருடைய திட்டத்துக்கு நானே கீழ்ப்படிய வேண்டும். கண்களை முடிச்சவும் செய்வோம். நன்மையும் கிருபையும் செய்த தேவனே உமக்கு நன்றி. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் கூட இந்த காலை பொழுதுல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாக நலனாக இருக்கிற திட்டங்களை வைத்து நாங்கள் செழிப்பு அடைய வேண்டும் என்று காரியத்தை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலை எங்களுக்கு புரியல, ஆனால் நாளை இருக்கிற நிலை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் இருக்கிற செழிப்பு எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் என்று நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய தயவு, உம்முடைய வழிநடத்தல், உம்முடைய தொடுதல், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய செழிப்பு எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் முழுமையாக இருப்பதுக்காக, நிச்சயத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர். நிச்சயம் நான் செழிப்பை காண்பேன் என்று விசுவாச அறிக்கையை தேவனிடத்தில் நான் செய்கிறேன். எல்லா வல்லமையுடைய நாமத்தையுடைய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.